நான் இப்போ வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறேன். கன்னியாகுமரியில் ஒரு இரும்பு கம்பெனியில் இரும்பு லோடு இறக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டியில் அதுதான் நம்ம வண்டி. லோடு இறக்கி முடிச்சுட்டா மறுபடியும் வேறு லோடு பார்க்கணும். மத்தியானம் ஆயிரம் எப்படியா இருந்தால் 2 மணி ஆயிரம்னா சாப்பிடல. இங்கே கேண்டீன் இல்லை. ரோட்டுக்கு போகணுன்னா 1 கிலோமீட்டர் வெளியில் போகணும். அதான் வந்து கடை இருக்குது. என்ன பண்ணுறது, டிரைவரோட பொழப்புலாம் இப்படி தான் இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது. நேரத்தில் 3 நேரமும் சாப்பாடு அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. லோடு ஏற்றுறதா வழியே. இன்றைக்கி இங்கே வந்துட்டு இங்கே ஒன்றும் கிடையாது. தண்ணி கூட இல்லை. நம்ம வண்டியில் எப்படியோ தண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து குடிச்சிக்க வேண்டியதான். 2 மணி வரைக்கும் சாப்பிடாம தான் இருக்குது. இப்போ லோடு இறக்குற வரைக்கும் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது. மறுபடியும் வண்டியை மாற்றி விட சொல்லுவாங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். லோடை இறக்கிட்டு வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் எங்கனாச்சும். இப்படி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கும். ஒரு வேளைக்கு 1 நேரம் கூட சாப்பிட முடியாது. நைட்டு கூட தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி அந்த நிலைமை ஆகி போச்சு. இன்றைக்கி மத்தியானத்துக்குனாச்சும் சாப்பிடலாம். தண்ணி இருக்குது, தண்ணி குடிச்சிக்க வேண்டியதான்.